அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரிஃபானாக்கு பிறந்த நாள். இன்னும் நாங்கள் காலையிலேருந்து விஷ் பண்ணவே இல்லை. அவள் குளிக்க போயிருக்கா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிக்க போயிருக்கா. இப்போ வந்து இந்த பலூனில் வந்து இந்த பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து பலூனுக்குள்ளே போட்டுட்டு அவள் வந்து ட்ரெஸ் மாற்றும் போது அவளுக்கு விஷ் பண்ணிடலாம் வெடிச்சிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்து அந்த வெயிலில் தலைக்காய வச்சுட்டு உக்காந்துருக்கா. இப்போ கூப்பிட்டு விஷ் பண்ணிடலாம். ரிஃபானா, இங்கே வாயேன். Happy birthday to you. Happy birthday to you, ரிஃபானா. ரிஃபானா கிளம்பி ஸ்கூலுக்கு ரெடியாகி மேக்கப்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அவளுக்கு வாங்கின கிஃப்ட்டு இன்னும் கொடுக்கல. அவள் வந்தோன்னு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ரிஃபானா நில்லு. ரிஃபானோட மேக்கப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மிட்டாய் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். ரிஃபானாவோட ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூலில் வந்து அவளோட கிளாஸ் மிஸ்க்கு சாக்லேட் கொடுத்துட்டு அப்படியே பக்கத்து கிளாஸில் இருக்கிற மிஸ்க்கு வந்து சாக்லேட் கொடுக்கறதுக்காக போய் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறா. அவங்க மிஸ் வந்து அங்கே பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் கொடுத்துட்டு அப்படியே அந்த கிளாஸில் இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் வந்து சாக்லேட் கொடுக்குறா. கொடுத்துட்டு அப்படியே 6th 7th அந்த கிளாஸ்க்கெலாம் போய் சாக்லேட் கொடுக்கறதுக்காக இப்போ கிளம்பி போகணும். இப்போ ரிஃபானாவை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரிஃபானாக்கு தெரியாமல் எதுக்க வீட்டில் கொடுத்து வச்சுருந்தோம். அதை போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ரிஃபானாக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. இதில் என்ன இருக்குன்னா, ரிஃபானாக்கு வந்து ஸ்கூல் பேக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்கூலில் கொடுக்குற பேக்கு தான் யூஸ் பண்ணுவாள். அது வந்து பிஞ்சு போயிடுச்சு. அவள் 4 நாளாகவே கேட்டுகிட்டே இருக்கா, பேக்கு வாங்கி கொடுன்னு. 4 நாளாக இல்லை, ஒரு 10 நாளாகவே கேட்டுட்ருக்கா. நான் வாங்கி தரேன்னே சொல்லிகிட்டு இருந்தேன். சரி, கிஃப்ட்டு யார் நீ கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணான்னு சொல்லிவிட்டு ஸ்கூல் பேக்காகவே வாங்கி அதை அப்படியே கிஃப்ட்டு பேக் பண்ணிட்டேன். கிஃப்ட்டு தனியாக வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்லை, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ ரிஃபானா வந்தோடனே நம்ம வந்து ரிஃபானாக்கு சர்ப்ரைஸாக இந்த கிஃப்ட்டை கொடுப்போம். கிஃப்ட் பாக்ஸ் தெரியாமல் பலூன் வச்சு ஒட்டி வச்சுருக்கோம். அவள் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே கூப்பிட்டு வந்து காமிப்போம். உன் முதல் அழுகை, முதல் சிரிப்பு, முதல் சொல், முதல் பல், முதல் உடை, முதல் நடை என
முத்து முத்தாய் உன்னை ரசித்தாலும் நாளொன்று நகர வயதொன்று கூட நீ எனக்கு தாயாகவே தெரிகிறாய். என் அன்பு மகளே, உன்னை பெற்றதன் பரிசாய் நீ அளிக்கும் அளவில்லா முத்தமே அளவிட முடியாத அளவுகோல். சிற்பம் போல் இருக்கும் என் சின்ன தேவதைதான் எத்தனை அழகு. உன் முகம் புன்னகை சிந்திடும் வேலை, என் இல்லம் இன்பத்தில் மலர்ந்திடும் சோலை. என் சிந்தனைக்கும் சிறகுகள் முளைத்து கற்பனையே கவிதையானது உன் அழகினிலே. கொட்டும் அருவிகளும் சற்று நின்றே இவளது கூற்றினை. இதழ் மொட்டும் நனி சொட்டும் கொஞ்சம் அழகோ அழகு. சிந்தனை யாவும் சித்திரம் கொண்டு மகளென்ற மந்திரம் மட்டுமே மனதில் மணியாய் ஒலிக்கிறது என்றென்றும். உன் காலம் சிறக்க நான் கவிதையில் வாழ்த்துகிறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என் அன்பு மகளே. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்காங்க, சந்தோஷமா இருக்கு. இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பேக்கை பிரித்து பார்க்கலாம். இது என் ஃபேவரட். கத்திரிப்பாய் எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கா பேக்கு? செம்மையா இருக்கு. ரிஃபானாவோட பேக் எடுத்துருவா, என் ஸ்கூல் பேக்கை காமிப்போம். அது எடுத்து ரிஃபானாவோட ஸ்கூல் பேக் வந்து பிஞ்சிடுச்சு. பிஞ்சு போய் ஒரு 10 நாள் ஆகும். பையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போனால் கேட்டுக்கிட்டே இருந்தா. சரி உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கிழிஞ்சி இருந்துச்சா, அதுக்கப்புறம் பையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா. மிஸ்கிட்ட சொல்லி இன்னொரு பேக் கேட்டோம், அவங்க இல்லை இன்னும் வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி பர்த்டேக்கு கிஃப்ட் கேட்டுகிட்டே இருக்காளேன்னு சொல்லி ஸ்கூல் பேக்காகவே வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு வாங்கி கொடுத்தாச்சு. எனக்கு சந்தோஷமா? ஹாப்பியா? ஹாப்பி. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதுவுமா என்னமாரி குட்டீஸ்க்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன். தினமும் லேஸ் குர்கரே பாக்கெட். சிறுநீரகம் பாதிப்பு, புற்றுநோயால் உயிரிழப்பு உண்டாகும். தினமும் ஒரு மேகி இதயத்தை சீராக இயங்க விடாமல் செய்யும். ஜெல்லி மிட்டாய் குழந்தைகளுக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டு உயிரிழப்பு உண்டாகும். ஓகே குட்டீஸ், பாய். லேஸு, குர்கரே, ஜெல்லி மிட்டாய், கிண்டர் ஜாய்லாம் சாப்பிடாதீங்க. என்னைக்காவது சாப்பிடுங்க. மேகி கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது. என்னைக்காச்சும் சாப்பிடலாம், டெய்லி சாப்பிடக்கூடாது. பாய். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூலாம் சொல்ல மாட்டியா? தேங்க்யூ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஃபானாக்கு மறுபடியும் ஒரு சர்ப்ரைஸ். ரிஃபானாக்கு என் தம்பியோட ஃப்ரெண்டு, எனக்கும் தம்பி தான். எப்போவும் வருஷம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான். டைரி மில்க் தான் வாங்கி கொடுப்பான். ரிஃபானாக்கு டைரி மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பெரிய டைரி மில்க்கு! செம்ம ஹாப்பியா? இப்போதான் பெருசாக பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய சாக்லேட்டு பார்க்குறான். எவ்வளோ இருக்கும் கட்டு? ரேட்டு எவ்வளோ போட்டு? சரி, நீனு அஃப்ரீனா ஃபயாஸு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு.
இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே என் மகளை வாழ்த்துங்கள். ஓகே, பாய் பாய், see you.